டென்மார்க், ஸ்வீடன் மாதிரி நாடுகளுக்கு இணைய தமிழ்நாடே 50% வந்து இந்த துறையில் மேம்பட்டு இருக்குன்னா இது பல பேருக்கு தெரியாத விஷயம். 9000 பார்ட்ஸை இம்போர்ட் தான் பண்ண வேண்டிய சூழலுக்கு இருக்கு. ஆனால் இவ்வளோ மில்லையும் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த O&M ஆப்ரேஷனுக்கு தேவையான ஆட்களே இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆஃப்ஷோர் ஆன்ஷோர் சொல்லி இன்ஷோர் விண்ட் மில்லும் வரப்போகுதுன்றது புது கான்செப்ட். இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரப்போகுது. இதெல்லாம் யார் பிரிட்ஜ் பண்ணுவானே தெரியல. இபி மட்டும் ஷட் டவுன் ஆகாது, முடியாது. அப்போ டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, எந்நேரமும் டிமாண்டு. எலக்ட்ரிசிட்டியை மூடிட்டு வேற ஏதாவது பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் கிடையாது, கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து எனி சாஃப்ட்வேரை பண்ணவே முடியாது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. இவர்களோட சம்பளம் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமல் இந்த ஐடியை விட அதிகமாக தான் இருக்கும். நான் இதை சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். டெக்னாலஜி பைண்ட் பண்ணி இருந்து நிறைய விஷயம் பண்ணும்போது எம்ப்ளாயீஸோட காஸ்ட்டில் கம்மி பண்ணுறதுக்கான பாயிண்ட்டில் தான் எம்ப்ளாயீஸ் கம்மியாக தான் இருக்காங்கன்னு இப்போ ஒரு பதிவிலே போட்டிருந்தாங்க. ஆனால் இதை தாண்டி ஏன் எம்ப்ளாயீஸ் இல்லை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகிறப்போ அந்த இன்ஜினியர் அங்கே இல்லை. மக்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, டெடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் கோர், குறிப்பாக ஃப்யூச்சரில் க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம எல்லாமே பயணிக்கிறோம். அந்த க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு செக்டார் வரும்பொழுது அதை சார்ந்து கோர் இன்ஜினியரிங்கில் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, அதை சார்ந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதை சார்ந்து கம்ப்யூட்டர் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்காகவும் இதில் எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்றைக்கி எல்லாருமே வேலையை தேடி எனக்கு 1 லட்சம் சம்பளம் கிடைக்குமா, 50,000 சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் பெரிய ஒரு ஓனராக எப்படி ஆகிறது, எவ்வளோ ஃபண்டிங்லாம் இருக்குது, கவர்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். அதை சார்ந்து இன்றைக்கி வந்து நம்ம கூட டாக்டர் ஜே பாலமுருகன், சீனியர் மேனேஜர் டெடா, நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கனவாக எடுத்துகிட்டு போய் EBயில் போய் நம்ம ஜாபில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி EBயில் ஜாப் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் EBயில் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா சாஃப்ட்வேர் தான் பயங்கரமாக இருக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு சாஃப்ட்வேர் ரோல் எடுத்து EBயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கரியர் அடுத்த 10 வருஷம் இலக்கை நோக்கி நம்ம எப்படி இருக்க போகிறோம்னா க்ரீன் எனர்ஜி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்றைக்கி டெடா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட், டெடான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் க்ரீன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டில் இன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அதை தாழ்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சார்கிட்ட இன்றைக்கி நம்ம பேசும்போது இன்றைக்கி கோர் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லது கோர் இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கும் போது அவங்க லைஃப் ஸ்டைலை மிக பிரகாசமாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் சார்பாக சில கேள்விகளை கேட்குறோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுகிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கரியர் ப்ராக்ரஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் என் வாயால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நான் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்ன விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடியது. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். சந்தோஷம். இப்போது உங்களோட பிஸி ஷெடியூல் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கூட கிட்டத்தட்ட 25 வருஷம் அனுபவத்தில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட கேட்கும்போது நம்ம இன்றைக்கி யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கரெக்டான இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து ரீச் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட டைம் கேட்டிருந்தேன். அந்த விதத்தில் இப்போ வந்து நம்ம எல்லாருமே சார் இப்போது எல்லாத்தையும் நான் கேட்குற இந்த கேள்வி தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் உலகம், டிஜிட்டல் மயம், இப்படி வந்து பயணிச்சிட்ருக்கிறோம். இன்னும் வந்து நான் நிறைய ஆர்டிக்கலில் படிக்கும்போது உலகம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து VR, ER, XR அப்படின்னு வர்ச்சுவலாக வேறு மாதிரி உலகத்துக்கு நம்ம போக போகிறோங்கிறது ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் இப்படியே நம்ம எல்லோரும் நோக்கி போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக, எனக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடுவோம். இந்த இன்ஜினியரிங் சிஸ்டத்தில் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா கோருங்கிறத மறந்துட்டாங்க. இந்த வந்து இந்த அஜித் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு அந்த வில்லேஜ் என்னது அந்த ஒரு ஊரே வந்து மேப்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டு சிட்டிசன் படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இந்த இன்ஜினியரிங்லேருந்து எங்கேயோ அந்த சிவிலையும் மெக்கானிக்கலையும் மறந்துடுவாங்களோ வரக்கூடிய சங்கதிகள் அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் எனக்கு இருக்குது.
ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கோர் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம தமிழக அரசு கூட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு ஃப்யூச்சர் பிளான், 5 ஆண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், 10 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுறோன்றது அந்த துறை சார்ந்து நீங்கள் இருக்கிறதுனால, இப்போ இந்த ஏஐ தான் மோகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லும்போது தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை அப்படின்றது தான் தெடா. அதை பற்றின ஒரு சில அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமைன்றது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பசுமை எரிசக்தி அப்படின்ற ஒரு பேசுகிறோம். அதில் 50% மின்சார வாரியமே வந்து பசுமை வழியில் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை தான் பயன்படுத்துதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டென்மார்க், ஸ்வீடன் மாதிரி நாடுகளுக்கு இணைய தமிழ்நாடே 50% வந்து இந்த துறையில் மேம்பட்டு இருக்குன்னா இது பல பேருக்கு தெரியாத விஷயம். ஏன்னா இந்த எரிசக்தி மேம்பாட்டு முகமை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் பல பேருக்கு இது வந்து சூரிய சக்தியில் மட்டும்தான் மின்சாரம் தயாரிக்கிறது மட்டும்தான் தெளிவாக தெரியுது. ஆனால் நமக்கு நிறைய இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு எம்ப்ளாயர், அப்போ தனிநபர் ஒழுக்க நெறிகளுக்கு மேம்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை தான் அத்தனையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த காற்றாலையை பற்றி சொல்லிடுறேன் நடுவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10,000 மெகாவாட்டு காற்றாலை தமிழ்நாடு தான் ஒரு இந்த காற்றாலைக்கான முன்னுதாரணமாகவே இருந்துச்சு. அது வந்து விண்டு மில்லுன்னு சொல்றது. விண்டு மில்லில் முக்கியமான ஒரு பங்கீடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டு மில்லில் நேசல்னு சொல்லுவாங்க, மேலே ஒரு தலை வச்சிருக்குது. நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பெரிய விங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இம்மாம் பெரிய விங்ஸை எப்படிடா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுவே ஒரு இன்ஜினியரிங். இது அதில் மார்வல். அதை பற்றி நம்ம பெருசாக பேசுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கலை பற்றி தெரியும். அந்த ஒரு மண்டைக்குள்ளார இருக்கக்கூடியது 9,000 பார்ட்ஸ். 9,000 பார்ட்ஸை இம்போர்ட் தான் பண்ண வேண்டிய சூழலுக்கு இருக்கு. ஆனால் இவ்வளோ மிண்டு மில்லையும் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த O&M ஆப்ரேஷனுக்கு தேவையான ஆட்களே இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வரப்போறக்கூடியது நம்ம 30 வருஷத்துல நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு அடுத்த 30 வருஷத்தை ஆள போறது வந்து ஆஃப் ஷோர் விண்ட் மில். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆஃப் ஷோர், ஆன்ஷோர் சொல்லி இன்ஷோர் விண்ட் மில்லும் வரப்போகுதுன்றது புது கான்செப்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதில் இந்த 9,000 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறதும் தமிழகத்தில் தான் உற்பத்தி ஆக போகுதுன்னா, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரப்போகுது. இதெல்லாம் யார் பிரிட்ஜ் பண்ணுவானே தெரியல. இதற்கான வேலை வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் இண்டஸ்ட்ரிக்கு தான் கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயம், இதுக்கு ஒருவேளை சட்டத்தினால எது சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CBAM அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த CBAMல சொல்லக்கூடியது வந்து ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3ன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்கோப் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரி தன்னைத்தானே கார்பன் கிரெடென்ஷியல்ஸில் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆடிட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர், தன்னை சார்ந்த ஆக்சிலரிஸுக்கு தயாரிக்கக்கூடியது. மன்னிக்கணும், ஒரு கரெக்டாக சொல்லிட்டு வரீங்க. இந்த CBAM அப்படிங்கிற, ஆமாம், இந்த CBAM அப்படிங்கிறதுக்கும் இந்த SDGங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி இப்போதான் வந்து எனக்கு என்ன தெரியல, மக்கள்கிட்ட கொஞ்சம் பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதான் கவர்மெண்ட் அதை பற்றி இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு எல்லாரும் இதை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போலாம் இந்த SDG பேஸ்டுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறதும் இந்த கோர் இன்ஜினியரிங் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது நீங்கள் பேசும்போது. கட்டாயமா இது அடுத்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த CBAMல ஸ்கோப் 2ம் ஸ்கோப் 3ன்னு சொல்லிட்டு நான் இதை SDG கட்டாயமா சொல்லியே ஆகணும். இந்த ஸ்கோப் 2ன்றது என்னன்னா ஆக்சிலரிஸ். இந்த 9,000 பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன், மண்டையை தயாரிக்கிற ஒரு பெரிய பொருளுக்கு அந்த கம்பெனி தயாரிக்க போகுது. ஆனால் அது தயாரிக்கக்கூடிய ஸ்க்ரூ, நெட்டு, போல்ட்டு, கியரு, இது எல்லாத்தையும் தயாரிக்கிறது ஆக்சிலரிஸ். இது ரெண்டும் தாண்டி மூணாவதா ஒன்று இருக்கு. இதுக்கு எம்ப்ளாயிஸ் வராங்களே, இந்த எம்ப்ளாயிஸ் பஸ்ஸில் வராங்களா, இவங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆடிட்டிங் சிஸ்டம் தான் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நமக்கு பணம் வரும். நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலே தான் குறியா இருக்கும். டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம இந்தியா இன்னும் வளரவே இல்லை. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பேசணும், AI பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டெக்னாலஜிக்கல்
டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்து நம்ம வந்து ஜாவா படிச்சுட்டு இங்கே தயாராகி ப்ரோக்ராமிங் பண்ணுறோன்னா இட் இஸ் எ டெக்னாலஜி. அப்போ அந்த மாதிரி வந்து கோர் இன்ஜினியரிங்கில் நான் எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டேன், என்னோட ஓன் இண்டஸ்ட்ரி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் டெக்னாலஜியை நான் என் ஊருக்கு கொண்டு வந்தது. நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போது இந்த டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த ரெனியூபிள் எனர்ஜி. அப்போ உலகத்தில் கரியமில வாயு விடக்கூடாதுன்னு சொல்கிறத தான் தெளிவுபடுத்தி சொல்லுது. மற்ற வளர்ந்த நாடுகள்லாம் அது புரிஞ்சுக்கிடுச்சு, அதனால வந்து அவங்க தெளிவாயிட்டாங்க. ஆனால் நம்ம வளரும் நாடுகள், அப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயங்களில் கார்பன் பார்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எவ்வளோ கரியமில வாயு வருது, எது வழியாக வருது, அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமைன்னு மின்சார வாரியத்திலேருந்து ஒரு பகுதியாக தான் இது எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அஸ் இட் இஸ் கவர்மெண்ட்ல எனர்ஜி டிபார்ட்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. 33 வருஷமா ஆயிடுச்சு அப்படின்னும் போது சோலாரு, விண்டு, பயோமாஸ், பயோகேஸு, அதுக்கப்புறம் ஹைடல் எனர்ஜி, இப்போ வந்து நியூக்ளியரையும் ரெனியூபிள் எனர்ஜியில் சேர்த்துருக்காங்க. அப்போ இவ்வளோ வாய்ப்பு வசதிகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிசிட்டியில வேலை பார்க்குற பெருந்தன்மையை விட எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்நேரமும் எலக்ட்ரிசிட்டி தேவை. ஏன்னா இப்போ கோவிட்ல கூட பார்த்துருப்பீங்க, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் ஷட் டவுன் ஆனால் கூட இபி மட்டும் ஷட் டவுன் ஆகாது, முடியாது. அப்போ டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, எந்நேரமும் டிமாண்டு. எலக்ட்ரிசிட்டியை மூடிட்டு வேற ஏதாவது பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ வாய்ப்பு உள்ள எலக்ட்ரிக்கல்ல ஒரு பிரான்ச்சு கூட இல்லைன்னு நிறைய காலேஜில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்கும்போது இத்தனை பேரை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பேஸ்லாம் ஏன் சொல்லணும்னு சொல்கிறேன்னா, இந்த சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறது நாட் அலோன் ஆன் த ரிசோர்ஸஸ், த ரிசோர்ஸ் இட் செல்ஃப், அதான் பீப்புள் தான் ரிசோர்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து கார்பன்லேருந்து வரக்கூடிய கரியமில வாயு விடக்கூடிய கரியை காணும் தேடி தான் இதுக்கெல்லாம் போவோம்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த வேலை வாய்ப்பு பண்ணக்கூடிய ரிசோர்ஸ்னால் இந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பசங்க தான். அப்போ அந்த பசங்க எந்த இது தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலன்னா அப்போ சிக்கல் தானே அது. அப்போ இதெல்லாம் வாய்ப்பு வசதிகள் இருக்கு. இதுக்கு தான் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் இதுக்கு மேலே தான் போகணும், ஓடிடி லேயர் தான். அப்போது இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் 50 வருஷத்துக்கு தேவையான பொருளை நான் விட்டுட்டு போகணும். கூடுதலாக அர்ஜென்ட்டுக்கு தேவையான டெக்னாலஜி இருந்துச்சு, நான் இப்போ கரியை எரிச்சா மின்சாரம் தயாரிக்க முடியும்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கேன். ஆனால் சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் சூரிய மின்சாரம் வைக்க முடியும், காற்று இருக்கும்போது தான் காற்றை வைக்க முடியும். நான் இப்போ வந்து ரவுண்ட் த கிளாக் ஃபியூயல்னு கொண்டு வரணும்னா அப்போ புது டெக்னாலஜி வரணும். அப்படின்னும் போது இது சார்ந்த விஷயங்கள்லாம் எலக்ட்ரிக்கல் படித்தவன் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், டெஸ்லா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியல. இந்த டெஸ்லானா இப்போ பேரை கேட்டவொடனே அஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? ஆப்வியஸ்லி நமக்கு இலான் மஸ்க் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், இலான் மஸ்க் தான் இப்போ வரும். அவர் ஆனால் 21ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கலைஞர். ஆனால் டெஸ்லான்றவர் ஒயிட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர், தாமஸ் ஆல்வா எடிசனோட டிசைபிள். அப்படின்னும் போது அவர் கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஒயிட்ரிசிட்டி ஒயர்டு காப்பர் தான் பிரச்சனை. காப்பர்னால ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது காப்பரோட டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியலன்றத பேசுகிறோமே தவிர்த்து அதுக்கு தீர்வு என்ன இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காப்பரை மீறின ஒயர்டு டிரான்ஸ்ஃபரை ஒயர்லெஸ்ஸாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா இதுதான் டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்ட், ரிசர்ச் ஃப்ரண்ட். அப்போது எஜுகேஷனுக்கான பாயிண்ட் நான் சாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் அதை சார்ந்த விஷயங்களுக்கு தான் போகணும். நான் வந்து யாரோ சொல்கிறது யாரோ செயல்படுத்துறதுலாம் பார்க்க முடியும். அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் எந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் கிடையாது, கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து எனி சாஃப்ட்வேரை பண்ணவே முடியாது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை ஆந்தாந்து பார்க்கக்கூடியன்னா நான் எலக்ட்ரிசிட்டி எப்படி தான் சொல்லுவேன், இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். தொட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது ஷாக் அடிக்கும் அப்படின்னா தான் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்போது ஆன்மீகத்துக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் இது. ஆழ்நிலை தியானம் அப்படின்ற லெவலில் தான் எலக்ட்ரிசிட்டியை சொல்லியே தருவாங்க. சொல்லித்தரவங்க அத்தனை பேருமே அப்படிதான் சொல்லித்தராங்க. இந்த பார்வையில் எடுத்துக்கிட்டவங்களும் அப்போது படித்தவர்கள் இன்னைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய இலான் மஸ்க் உட்பட எல்லாருமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். இலான் மஸ்க்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான், மிஸ்டர் பீன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். இன்னைக்கு டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுத்தவங்க டாப் மோஸ்ட்ல நிறைய இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களோட சிந்தனை தளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது இந்த எலக்ட்ரிசிட்டி.
அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி 1 மணி நேரம் ஒரு ஜோக்காக கூட போட்டிருந்தாங்க, வாசிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. உங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான மெசேஜ் பான்னு ஒரு 10 பேர் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ்னா, எப்போல்லாம் கரண்ட் கட் ஆகுதோ அப்போ தான் ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாரையும் பாலமாக இணைக்குது அப்படின்றது ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டா கூட, இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இந்த உலகத்தை யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அதுதான் சஸ்டைனபிலிட்டி. அந்த எஸ்டிஜி கோல்ஸ்ன்றது தான் இந்த சஸ்டைனபிலிட்டி. இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இன்னும் பயணிக்கும் போது நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ இந்த அறிமுக வரையே வந்து பயங்கரமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் உலகமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை நான் அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அதை சார்ந்து இப்போ நம்ம வந்து இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட அது ரொம்ப கனெக்ட் ஆகிறோம். ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது இது கூட இந்த கனெக்ட் எஸ்டிஜி அப்படிங்கிற கூட சேர்ந்து கனெக்ட் ஆகும்போது பல விஷயங்களுக்கு பல பேருக்கு புரிதலே இல்லாமல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்னா கூட அதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ நம்ம எல்லாமே நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் சார், நம்ம இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்தை போய் பேசும்போது ஈஸியாக வந்து ஏஐலையோ இல்லை வந்து ரொபாட்டிக்ஸு இல்லை வந்து டேட்டா சயின்ஸு இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டக்குன்னு வேலை கிடைச்சிருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் நம்ம புதுசாக வர கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேயும் சம்பளமும் அதிகமாக இருக்குங்கிற நம்ம நிதர்சனமான உண்மையை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் நம்ம செக்டார், இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் செக்டாரில் போனீங்கன்னா சம்பளம் கம்மியாக இருக்குங்கிற. இப்போ இளைய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா, போனோன்னே ஈஸியாக எனக்கு சம்பாதனை வந்து வரணுங்கிறத நோக்கி. அப்போ வேலைவாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது இதையெல்லாம் தாண்டி உடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை, இப்போ வந்து உண்மையிலேயே இங்கேயும் வந்து சம்பளம் அதிகமாக வாங்க முடியுமா? அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். சரியான கேள்வி கேட்டீங்க. சம்பளம் அப்படின்றது ஒரு சம்பளத்துக்காக தானே நான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரிக்கே போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போது எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவ்வளோ சம்பளம் கிடைக்குதா, அல்லது ப்ரைவேட் எலக்ட்ரிக்கல் ஒரு கம்பெனியில் இந்த சம்பளம் கிடைக்குதா அப்படின்ற உங்கள் கேள்விக்கான நியாயமான பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிப்பில் டிப்ளமா படிப்பு அப்படின்னு சொன்னோடனே உடனே வேலை கிடைச்சிது. இன்றைக்கி டிப்ளமாவில் கரண்ட்டில் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு கூப்பிட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பகுதியை பார்க்குறோம். அதை தாண்டி பிஇ வருது அப்படின்னும் போது, இப்போ ஒரு லேபரா இருக்கிறவர் ஒரு 20 வருஷ காலம் வேலை செஞ்சிட்ட பிறகு தன்னுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் பதவி உயர்வு வாங்குறாங்க, தன்னால் உயர்வு பெற முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும்போது தான் இந்த பிஇன்ற கான்செப்டே வருது. அப்போது எடுத்த உடனே சம்பாதிக்கிறதுக்கான இது வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். எலக்ட்ரிசிட்டியோட அப்ளிகேஷன் எத்தனை தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ ஆழமானதுன்றதை பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனால் கூடிய விரைவில் ஒரு 10 வருட காலத்தில் இவர்களோட சம்பளம் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, மினிமல் இந்த ஐடியை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதை சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். ஏன்னா கோர் டிமாண்ட் வந்து அவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஐடியில் எல்லாரும் போயிட்டாங்க. மின்சாரத்திற்கான தயார்படுத்துதல் வேணும் அப்படின்னா இப்போ ப்ளூம்ஸ் பாக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ப்ளூம்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ளூம்ஸ் டெக்னாலஜி எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கேட்டால் வருமானே தெரியலங்க அப்படின்ற லெவலில் ஆயிடுச்சு. அதுவே வந்து 20 வருஷம் ஆக போகுது. அப்போது எனக்கு இதில் புரிதல் ஏற்பட்டு, இந்த புரிதலை நான் வந்து ஒரு மிமிக் பண்ணி, இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸை பண்ணி இதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து அது சஸ்டைனபிளாக வந்தால் தான் இந்த ஊருக்கான வாழ்க்கை நடக்கும்னா, அப்போது நான் வந்து பேஸை தான் படிச்சிருக்கணும். பேஸை படித்து இதுக்கு மேலே தான் ஓடிடி லேயர்னு சொல்லக்கூடிய ஏஐ, டேட்டா சயின்ஸு, எம்எல்ஏ இதிலெல்லாம் அப்ளை பண்ணோம். ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து பிரான்ச்சு கோரில் உள்ளது ஒரு சப் டாபிக் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான அக்கௌண்டபிலிட்டி எடுக்குது. ஏஎம்ஆர்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், ஏஎம்ஐன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஏஎம்ஆர் வந்து ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங்னு ஒரு ப்ராசஸையும், ஏஎம்ஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போது நான் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு ஒயரிங் போட்டு எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன், எத்தனை டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ மீட்டரிங் நடக்குதுன்றதை பார்த்தா தான் எவ்வளோ தயாரிக்கிறது. ஏன்னா எனர்ஜி கேன் பி நேதர் கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு அப்படின்னும் போது எனர்ஜி தயாரித்து வைக்க முடியாது. எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து தான் நான் உற்பத்தியே பண்ண முடியும். அப்படின்னும் போது அந்த உற்பத்தி திறனை எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் கொடுத்துடணும். ரியல் டைம் மானிட்டரிங்னு கொடுக்குறாங்க. இப்போது டிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் சைடு மேனேஜ்மெண்ட். டிமாண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து தான் வருது. அதுக்கு தான் டிஓடி அப்படின்லாம் வச்சுருக்கோம். பில்லு அதிகமாக வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் டைம் ஆஃப் டே மீட்டர்ன்றது பீக் ஹவர்னு என்ன, ஆஃப் பீக் ஹவர் என்னன்னு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸு மிஷின் லேர்னிங் சொல்லும்போது, மிஷின் வந்து எந்த டைமுக்கு வேலை செய்யணும்னு தான் வாஷிங் மிஷின்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது
ஆனால் நம்ம டெக்னாலஜி அங்கேருந்து வாங்கிட்டோம், அதை பயன்படுத்த தெரியல. மிஷின் வந்து ஆன் பண்ணுறது வந்து பீக் ஹவர் தாண்டி தான் வாஷிங் மிஷினில் ஆன் பண்ணணும்னு சிஸ்டமே இருக்குது. நீங்கள் ஏசி வைக்கும் போதும் ஏசியில் வந்து 9 மணிக்கு முன்னாடி போட்டால் இது 10 மணிக்கு மேலே போட்டு இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி 1 ஹவர் வேலை செஞ்சால் போதும்லாம் செட்டிங்ஸ் வந்ததுக்கான காரணமே அதுதான். அந்த காரணிகள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஓடிடி லேயர்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கோர் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் இதனால் என்னெல்லாம் சொல்ல முடியுது. ஆனால் பல பேருக்கு இந்த சாராம்சத்தை சொல்லி புரிய வச்சு தெளிவுபடுத்துறதுக்கும் அந்த ஆட்கள் இல்லாமல் எல்லாரும் சாஃப்ட்வேருக்கு போனதுனால அவங்களால அதை தெளிவுபடுத்த முடியல. அந்த கோர் இன்ஜினியரிங்கை தெளிவுபடுத்திட்டா நீங்கள் சொல்கிற சம்பளம் வந்து நாளைய தினத்திற்கு 2 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு தேவையானது இங்கே இருக்குது. ஏன்னா ஜிகாவாட் ரேஞ்சில் இன்னைக்கு டிமாண்ட் இருக்குது. அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வி நான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம என்ன எனக்கு ஒரு புரிதல் தான், மக்களோட ஒரு புரிதலுக்காக தான் ஐடி செக்டர் க்ரோம் ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இப்போ சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் இப்போ சமீபத்தில் பார்த்து கிட்டத்தட்ட 21,000 ஜிகாவாட்ஸ் பவர் வந்து மெகாவாட் 21,000 மெகாவாட் பவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஆமாம், தமிழ்நாட்டில் மட்டும் 21 மெகாவாட் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு, ஹையஸ்ட் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி ரோல் ஆயிருக்கு. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது 14,000 13,000 டிமாண்ட் மெகாவாட்டுக்கு மேலே போனதே இல்லைங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தாலே இவ்வளோ பெரிய பவர் ரெக்குவயர்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஆகணும். அவ்வளோ பெரிய உபயோகிகள் இருக்க தான் செய்கிறாங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இதை சார்ந்து இன்னும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பாயிண்ட்லையோ இல்லை எலக்ட்ரிக்கலை சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ்லையோ இல்லை அதை சார்ந்த மெக்கானிக்கல்லையோ இல்லை சிவில்லையோ எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது? இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில் தேவை. நீங்கள் சூசகமாக கேட்டாலுமே இதுக்கு ரொம்ப தெளிவு தேவை. 21,000 மெகாவாட்டு திடீர்னு 7 மாதத்துக்கு கொண்டு வரணுன்றதே அது வந்து ஒரு மமோத் டாஸ்க். அதாவது வந்து சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியக்கூறு ஆக்கியிருக்குது மின்சார வாரியம் சொல்லணும். ஏன்னா 7,000 மெகாவாட்டுன்னா ஒரு பவர் பிளான்ட்டை கொண்டு வர்றதுக்கு 5 வருடத்துலேருந்து 10 வருட காலம் எடுக்கும். அந்த 10 வருட காலத்துக்குள்ளார இதை கொண்டு வரணுன்றதே பெரிய விஷயம். அப்படின்னா இந்த 7,000 மெகாவாட்டு எதை நோக்கி பயணிச்சிருக்குன்னு பார்த்தா வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருக்கு. இதுவும் புரிதலோட சொல்லணும். ஏன்னா இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆயிருக்கு, இவ்வளோ மக்கள்ல மேம்பட்டு வந்திருக்காங்கன்னா தான் திடீர்னு 7,000 மெகாவாட் வரும். அப்போ 7,000 மெகாவாட்டு உற்பத்தி திறனை ஏற்படுத்தி கொடுத்தாதான் இந்த 21 மெகாவாட்டை பீக் டிமாண்டை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஆமாம், கொலாப்ஸ் ஆகிடும், கிரிட்டு கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது இவ்வளோ பெரிய சூழலில் இது வந்து நீங்கள் செய்தியாக 2 விதத்தில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போது அங்கேயே கட் பண்ணிடும். 21,000 மெகாவாட் வந்ததுக்கான ரீசன் சொல்கிறேன். 21,000 மெகாவாட்டையும் மீட் அவுட் பண்ணுறதுக்கான பாயிண்டில் 24 மணி நேரமும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டெக்னாலஜி பைண்ட் பண்ணியிருந்து நிறைய விஷயம் பண்ணும்போது எம்ப்ளாயீஸோட காஸ்ட்டில் கம்மி பண்ணுறதுக்கான பாயிண்டில் தான் எம்ப்ளாயீஸ் கம்மியாக தான் இருக்காங்கன்னு இப்போ ஒரு பதிவிலே போட்டிருந்தாங்க. ஆனால் இதை தாண்டி ஏன் எம்ப்ளாயீஸ் இல்லை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகிறப்போ அந்த இன்ஜினியர் அங்கே இல்லை. இதுதான் நான் சொல்லணும். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது அரசுக்கே பிரச்சனையாக இருக்கும்போது தனியார் துறையில் உள்ளவங்களுக்கு எஃபிஷியண்ட்டான பீப்புள் தேவைன்னு டெய்லி டிமாண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது எங்கள்கிட்ட கேட்கும் போதே நிறைய பேர் கேட்குறாங்க, இபி அரசு வேலைக்கே நாங்கள் வரலைங்க, நாங்கள் தனியார்லேயே இருந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய அது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமுதி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 700 மெகாவாட்டை தாண்டி ஒரு மெகாவாட்டில் சோலார் வந்து இந்தியாவிலேயே முதன் முறையாக 700 மெகாவாட்டு ஒரே இடத்துல போட்ட இடம் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ பார்க்கக்கூடியவர் நான் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கேங்க, சோலார் பேனல் போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தா டிமாண்டு அவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் அப்படிலாம் போட முடியாது. எந்த இடத்துக்கு தேவை, எந்த இடத்துக்கு சோலாரை வந்து ஃபீட் பண்ண முடியும். இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காவேரியை மெட்ராஸுக்கு திருப்பி விட்டுடலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி அது கேள்வி. காவேரியை திருப்பி விடலாமன்னா மேடு பள்ளம் போகிறதுக்கு எங்கே வழி இருக்கும், நேராக பண்ணணுமா, அதுக்கு ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நான் பம்ப் பண்ணி கொடுக்கணுமா, இதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து சப்ஸ்டேஷன் இதெல்லாம் பற்றி தெளிவு வரணும்னா கோர் இன்ஜினியரிங் படிக்கணும். அதில் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் இப்போ தேவை. ஏன்னா ஏன் வந்து மின்சாரத்துறையில் நான் வந்து 10 ஏக்கர் வச்சுருக்கப்போ சோலார் பேனல் போட முடியுமா முடியாதான்றது சொல்கிறதுக்கு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் தேவைன்னா இதுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கு இது அல்காரிதம் எல்லாமே இந்த இடத்துக்கு தேவை. அப்போ கோர் இன்ஜினியரிங் படித்தா மேலே வந்து கோர்ஸ் ஒர்க்காக படிக்கிற ஒரு விஷயத்த மெயின் கோர்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம். அப்போது மெயின் கோர்ஸ் வந்து அதை படிக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கான இருக்கும். எல்லாருமே ஒரே இடத்துக்கு போனோம்னா சிக்கல் இருக்குது.
அப்போது பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதுக்கு மேலே டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சோன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு புரிதல் ஏற்படணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல சொல்லும் போதே சொன்னாங்க, ஒரு எலி பெருகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு பெருகும் அப்படின்றது. ஆனால் எலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா பாம்புகள் அதிகமாயிருச்சுன்னா கழுகு பிரச்சனை வருமானா ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுற ஒரு விடயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸையும் ஏஐயையும் நம்ம வந்து எந்த இடத்துக்கு பயன்படுத்தணும்னு சேனலைஸ் பண்ணணும். நான் ஏஐ தப்போ டேட்டா மிஷின் லேர்னிங் தப்புன்னெலாம் நான் சொல்ல வரல, எந்த இடத்துக்கு பயன்பெற போகுதுன்ற ஒரு அத்தியாவசியமான சூழலை உங்களை மாதிரி ஆட்கள் தான் இதை தெளிவுபடுத்தணும். இதை நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்தது மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் நிறைய சொன்னோம் சார், அதாவது சம்பளம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உதாரணமாக அந்த ஒரு மண்டக்குள்ளே வந்து இத்தனை 1000 பார்ட்ஸ்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் யார் செய்யறதுன்னு ஒரு கொஷின் வச்சிங்க. இந்த மாதிரி கேள்விகள் எனக்குள்ளேயும் இருக்குங்க. பொதுவாக மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தா கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யாரும் வந்து கருப்பாக இருக்கிறோம் போய் சொல்லுவான்னு சொல்லி வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஈஸி தான்ப்பா, எல்லாரும் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, ஈஸியாக கஷ்டமாக தாண்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எங்கெல்லாம் சார் வேலை பார்க்க முடியும்? முதல்ல அப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, எங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரம் ஒரு லைட்டு வெளிச்சம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா, பட்டி தொட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஐஎஸ்ஆர்ஓ வரைக்கும் மின்சாரத்துறை தான் மேஜராக உள்ளது. இப்போது சர்ன்னு சொல்கிறோம், ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் எடுக்கக்கூடிய சுவிட்சர்லாண்டுக்கு கீழே வந்து ஒரு சைக்ளோட்ரானியை ஒரு 2 கிலோமீட்டருக்குன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு சைக்ளோட்ரானை ரெடி பண்ணி காட்ஸ் பார்ட்டிகல்னு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வாசிக்கிறோன்னா அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். அப்போது ஒரு இடத்துல ரிசர்ச்சுக்கான பாயிண்ட் வரைக்குமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட வேல்யூ தான் நம்ம இங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். வேலை வாய்ப்போ இதை சார்ந்தோ கிடையாது, வேலையை உருவாக்க வல்ல விஷயங்கள் தான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு படிக்கிறது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிதலோட வச்சிருந்தா தான் அதில் எந்த இடத்துல வேலை வாய்ப்பு வரும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பேஸ் லோடு, மோட்டார் லோடு எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான். கெமிக்கல் இன்ஜினியருக்கு தேவையானது நான் ஸ்டோரேஜ் டெக்னாலஜின்னு வரக்கூடிய டெக்னாலஜி, அதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் தேவை. நான் இப்போ வந்து மெரைனுக்கு போகணும் அப்படின்னா இது எல்லாமே க்ரீன் எனர்ஜியாக மாற்ற சொல்லி கப்பலையே வந்து க்ரீனில் தான் ஓட்டணும்னு ஹைட்ரஜனுக்கு முன்னாடி உள்ளதை எடுக்கணும். இப்போ ஹைட்ரஜனில் சொல்லும்போது நம்ம வந்து க்ரீன் ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன் நிறைய ஹைட்ரஜன் பிரிக்கிறோன்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் சீம்ஸ் டு பி வெரி வெரி ஈஸியஸ்ட் வே அண்ட் சீப்பஸ்ட் வே. அதனால அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இதுக்கப்புறம் கப்பல்ல இதெல்லாத்தையும் பேசுறேன், ஏரோப்ளேன் மட்டும் விட்டு வச்சிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய அத்தனை கனெக்ஷன்ஸுக்கு தேவையான பவரை எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சின்ற பாயிண்ட்லேயே நம்ம ஒரு அடிக்கடி கேள்வியாக கேட்கக்கூடியது பார்த்துப்போம். ஏரோப்ளேனில் 400 ஹெர்ட்ஸில் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அப்போ கீழே இருக்கக்கூடிய 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டரும் அங்கேயும் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காம தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க. அதனால தான் அடுத்த தளத்துக்கு போக முடியலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுற லெவலில் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குன்றதுனால இந்த டிமாண்டை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாரும் வந்தே தீரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் கூட. ஆனால் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருந்தீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் புரியாமல் நிறையா பேர் இருக்காங்க, அது கஷ்டமான சூழல் அப்படின்னு சொன்னீங்க. கஷ்டமே கிடையாது. ஆனால் அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தல் தான். ஷாக் அடிக்குமான்னு கேட்டால், மேலே வேலை செய்கிற இத்தனை பேர் தண்ணியிலையும் வேலை செய்கிறாங்க, மின்சார வாரியத்தில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்கன்னா 100 வருஷத்தை கடந்தது இருக்குது அப்படின்னா, அப்போ மின்சாரத்தை எப்படி பயன்படுத்த தெரியணும் அப்படின்றது எல்லாருக்கும் புரிதல் வந்துருச்சு. மின்சாரம் இல்லைன்னா யாராலையும் இருக்க முடியாதுன்னு தான் 21,000 மெகாவாட் வந்திருக்குது. அப்போ வளர்ச்சின்றது எல்லா இடத்துலையும் இருக்கும்போது டிமாண்டு குறைய போகிறதே கிடையாது. வேலைவாய்ப்பு இனிமேட்டு தான் அதிகமாகிக்கிட்டே போகுது எக்ஸ்பனன்ஷியல் சீரீஸில். நாட் இன் த வே ஆஃப் 2 4 ஆகிறது 4 5 ஆகுன்றதுலாம் கிடையாது. இது வந்து எக்ஸ்பனன்ஷியலாக ரைஸ் டிமாண்ட். ஏன்னா 21,000 வெறும் 7-8 மாதத்துல இப்போதைக்கு 7,000 மெகாவாட் ரைஸ் ஆயிருக்கு. அப்போ 7,000 மெகாவாட்டை ரைஸ் பண்ணுற அளவுக்கு டிமாண்ட் போகுதுன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி இப்போது நீங்கள் வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பேசுகிறீங்க. அப்போ
அப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கெல்லாம் வந்து நீங்கள் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும், வீட்லேயே சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வைக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து யார் பூர்த்தி செய்வான்னு கேட்டால் இந்த இடம்லாம் பூம் ஆகிட்டு இருக்கு. அப்போது ராக்கெட் டெக்னாலஜிலேருந்து ஆரம்பித்து எல்லா டெக்னாலஜிக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவை அப்படின்றது தான் முக்கியமானது. அப்போ இந்த இவி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படி தானுங்களா? அதுதான் முக்கியமானது. ஏன்னா இந்த பொல்யூஷன், கார்பன் மிட்டிகேஷன், டீகார்பனைசேஷன் பேசுகிற இடத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு ஒரு 3000 ஏக்கரை ஹுசூர் பக்கத்தில் ஒதுக்கி ஈவிக்குனே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஈவி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் எலக்ட்ரிக் வெஹிக்கல், எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷன். எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்னா அதில் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, இது இல்லாமல் டேட்டா அனலிட்டிக்ஸு, மிஷின் லேர்னிங்கு எந்த இடத்துல கிடைக்கும் இது எல்லாத்தையும் பார்க்கறது இல்லாமல் இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் சேர்த்து, அது இல்லாமல் இதுக்கு பேட்டரி டெக்னாலஜின்னு இப்போ வந்தாகணும் அப்படின்போது ஸ்டோரேஜ் பற்றினது, லெட் ஆசிட் பேட்டரி தான் பெருசுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க போய் இதில் லித்தியம் அயான் போய் லித்தியம் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது சோடியம் அயான் வந்து இந்தியாவிலே தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது 4th மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடிய ஹைப்பர் லூப்பும் எலக்ட்ரிசிட்டியில் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஈவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லை, நான் சொன்ன எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட தேவை அதிகம். அப்போ மிகப்பெரிய ஒரு க்ரோத் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இது வந்து நம்மளால உங்கள்கிட்ட நான் பேசும்போது தெரிஞ்சுக்க முடியாது. மக்களை நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம அதை பற்றி யோசிக்கவே யாரும் விட மாட்டாங்க. நீங்கள் யோசிக்கிற குட்டி சர்க்கிள்குள்ள வந்துட்டு இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதான். இதை தாண்டி கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து எல்லாருமே ஈஸியாக இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு நிறைய ஜாப்ல வந்து வந்துடுறாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் கோர் அப்படின்னு வரும், இல்லை எனி கோர் வரும்போது இதில் ஸ்டார்ட் அப் எப்படி இருக்குது, நமக்கு எந்த மாதிரி ஃபண்டிங் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம்ப்ளாயியாகவும் இவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாயர் அதான் டெக்னாலஜி, நம்ம ஊருக்கு தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜி, நம்ம ஊருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய டெக்னாலஜி. நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரேட் சென்டர் போகிறப்போ ஒருத்தர் பார்க்கும்போது சூப்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு, அதாவது உலகத்துலேயே நமக்கு மட்டும்தாங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஃபேன் வந்து மற்ற எல்லா ஊருக்கும் கிடையாது. இது இப்போ வெஸ்டர்ன் டெக்னாலஜி கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிட்டிங் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபேனுக்கு தேவையானது 1.5 டிகிரி கிளைமேட்டிக் சேஞ்சில் பார்க்குறோம். ஆனால் நம்ம ரூமில் 1 டிகிரி ரைஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பஞ்சாயத்து வரும்னு தெரியாமல் இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ பிஎல்டிசி மோட்டரை ஃபேனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்பன் மிட்டிகேஷன் இல்லாமல் 50 வாட்ஸ் டு 60 வாட்ஸ் எடுத்த ஃபேனு இப்போ 18 வாட்ஸ் தான் வரும் அப்படின்றது அந்த சூப்பர் ஃபேனை பண்ண மயூர் ராஜன் சார் தான் இதை தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா அவர் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ ஆட்டம்பர்க், சூப்பர் உஷா ஃபேன் எல்லா இடத்துலையும் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பிஎல்டிசி ஃபேனோட டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை. இப்போ ட்ரோனுன்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடியது தான் பிஎல்டிசி மோட்டர். அப்போ அந்த மோட்டருக்கு தேவையான எத்தனை எக்ஸ் ஃபேக்டரில் தேவை மேக்னட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஃப்ரெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ட்ரோனுன்னு சொன்னாலும் பிஎல்டிசி தேவை, ஃபேனுன்னு சொன்னாலும் பிஎல்டிசி தேவை, இன்வெர்டர் ஏசி தேவைன்னாலும் இனிமேட்டு மோட்டரில் இதெல்லாம் தேவைன்னா அப்போ இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதிகபட்சமாக பீப்புள் இப்போ வந்திருக்காங்க. இப்போது ட்ரோனை செய்யணுன்னா ட்ரோனை பற்றின ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் மோட்டரோ எலக்ட்ரிக்கல் பேட்டரியோ இதை சார்ந்த யாருமே ஸ்டார்ட் அப் வரல. இப்போ இதுதான் மேஜரான விஷயம். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்கு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதும், அப்படியே டோர் ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணோடனே உங்களுக்கு உரிய எல்லா விஷயமும் சிங்கிள் என்ட்ரியில் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஃபண்டு ஏஞ்சல் ஃபண்டிங் வரைக்குமே ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எவ்வளோ ஃபண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி என்ன வேல்யூக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை $1 trillion கூட அது சார்ந்த எக்கனாமிக்கல் growth இங்கே தமிழகத்தில் இருக்குது இப்போதைக்கு. அப்போது ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையானது என்னென்னா ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்கில் கிடைக்கக்கூடியது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் அட்டல் லெபார்டரி மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க. ஃபண்டுக்கான வேல்யூ இல்லை. தமிழக அரசு இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் இந்த எக்கோ சிஸ்டம். 21 கிளஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறோன்னா மீனிங் என்னென்னா எக்கோ சிஸ்டம் அங்கங்கே இருக்குது. அப்போ ஸ்டார்ட் அப் தான் இது. யாரும் வேலைக்கு போயெல்லாம் பார்க்கல. இப்போ கேரளான்னு சொல்கிற
சொல்கிறோம் அப்படின்னா இத்தனை லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தமிழகத்தில் திருச்சி மாவட்டம் எதுக்கு தேவையானதுன்னா அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டார்ட் அப், வெள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெதர் ஸ்டார்ட் அப், இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டர் ஹப்புன்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது. இதோட பேர் வந்து மாற்றமாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தன்மையை வேலைக்கு போகிறவங்கள விட உற்பத்தி பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஒன்றும் புதுமையான வார்த்தை கிடையாது. அப்போது எல்லாருமே இந்த ஸ்டார்ட் அப்புக்கான இன்டெல்ஜ் ஆகும்போது, படித்தவர்கள் இன்னும் மேம்பட்டு வரும்போது தான் இந்த ஸ்டார்ட் அப்போட வேல்யூ தெரியும். அது முன்னாடி இருந்தது ஆண்டர்பிரினர்னு சொன்னோம், இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம். இப்போ எம்எஸ்எம்இ ரிலேட்டடில் டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவாக ஒரு காய் நகரத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபண்டிங் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா மினிமல் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எம்எஸ்எம்ல ரெஜிஸ்டர் பண்ணி போனவுடனே 50,000 ரூபா உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்கன்னா 50 லட்சம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்கில் உங்களுக்கு இட வசதி கொடுத்து அந்த 50 லட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப்பை வருட காலம், ஒரு 2 வருட காலம் ஒரு இன்குபேஷன் சென்டராகவே மாற்றுறதுக்கும் தெளிவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு ஆண்டர்பிரினராக ஆகலாம். மகிழ்ச்சியோட கொண்டாடுவோம். கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது, நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் உங்கள்கிட்ட நிறைய தொடர்ந்து பேசணும்னு ஆசைகள் இருக்குது சார். மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் வேணும். ஸோ உங்களை மாதிரியான ஆட்கள் இந்த ரியல் டைமாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்லும்பொழுது இன்னும் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர் இன்ஜினியரோட வேல்யூ என்ன, இதில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சார் இன்னொரு தடவை கூப்பிடும், ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் அப் பற்றி பேசுவோம், தமிழக கவர்மெண்ட்டில் ஃபண்டை பற்றி பேசுவோம், வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுவோம். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க இதை புரிஞ்சுட்டு நல்லபடியாக வருவாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சியாக செய்வோம். நீங்கள் வந்து டெடாவில் வந்து நீங்கள் வந்து சோலார் ரிலேட்டடோ பயோஃபியல் ரிலேட்டடோ அல்லது ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு படுத்திக்கலாம். நேரடியாக வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோலார் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். சோலார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பயோஃபியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடில் இப்போ ஸ்மால் ஹைட்ரோலாம் வந்திருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பயன்படலாம்ன்றத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, sir. Thank you. Thank you.